அந்த மகர ஜோதியை பார்க்கறதுக்காக ஈசல் போல பக்தர்கள் குவியறாங்க ஐயா. அந்த மகர ஜோதியினுடைய மகிமையை பத்தி நீங்க சொன்னா மிக சிறப்பா இருக்கும். பொன்னம்பலமேட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நிறைய நட்சத்திரங்கள் பார்க்கலாம். ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும், மற்ற நட்சத்திரம்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது, அதை அந்த ஜோதியை பார்த்துருவாங்க, நட்சத்திரத்தை மிஸ் பண்ணுவாங்க. மகர நட்சத்திர ரூபனாய் காட்சி அளிப்பவன் சுவாமி ஐயப்பன். சபரிமலைக்கு போகும்போது மட்டும் இந்த இருமுடி கட்டி யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? மணிகண்ட சுவாமி ஐயப்பன் அவர் அகத்திய பெருமான்கிட்ட சொல்றார், தன்னை காண வரக்கூடிய பக்தர்கள் எப்படி இப்படிலாம் வரணும். அந்த காலத்து அந்த யாத்திரை மிக கடினமான ஒரு யாத்திரை. அதற்கு தேவையான அரிசி, மிளகு, சீரகம், கற்கண்டு, திராட்சை இதெல்லாம் நடுவழியில் அவங்க ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்காக. அதுதான் அரையடி சிலையிலே அகிலமும் மயங்குது. அரை அடி தான் சிலை. எவ்வளோ கோடிக்கணக்கான அடியார்கள், இந்த மாதாந்திர பிறப்பிற்கு லட்சக்கணக்கான அடியார்கள்.